வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா டெய்லரிங் விழா. நம்ம இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே பார்க்க போகிறோம். டெய்லரிங் கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக என்ன தேவை அதை பார்க்க போகிறோம். சிசர், ஸ்கேலு, இந்த ஸ்கேல் மர ஸ்கேல் இல்லைன்னா இந்த சாதாரணமாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஸ்கேலு, ஊசியும் த்ரெட்டும், பீஸு, டேப்பு, இது பொக்கி பாக்கெட்டு, இது ரஃப் கிளாத்து. பேசிக்காக நீ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்க்க போகிறேன்னா ப்ளவுஸ் ஐ கட்டுறது. ஓகேவா? அது எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இது ரஃப் கிளாத்து. நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸ் ஆரம்பிக்க போகிறதுனால இது ஃபஸ்ட்டு ஐ கட்டுறது நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இதில் இந்த இன்ட்ரு போட்டிருக்கிறது நல்ல பக்கம். நம்ம மைண்டில் இது நல்ல பக்கம், ஒரு ப்ளவுஸோட நல்ல பக்கம். இது கெட்ட பக்கம். ஓகேவா? இப்போ இதில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இது நல்ல பக்கம், இன்ட்ரு போட்டிருக்கிறது நல்ல பக்கம். இந்த கெட்ட பக்கம் இருக்குது இல்லையா, இது அடியில் இருந்து இப்படி எடுத்து மேல் பக்கத்துலேருந்து இந்த கீழ் பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் அந்த கிளாத்தோடு சேர்த்து ஊசியை குத்தி இப்படி எடுத்துட்டு திரும்ப மேலே ஒரு 7 லேயர் போடணும். இங்கே தான் நம்மளுக்கு அந்த ஐ நல்லா டைட்டாக குண்டானவங்களுக்கெல்லாம் அது போடும்போது டைட்டாக இருக்கும், அது கொக்கி போடும்போது. இப்போ 3 4 5 6 7 இதோட நிறுத்திக்கிட்டு இந்த ஊசி முன் பக்கம் இந்த முனை உள்ள சைடு இப்படி போடக்கூடாது. இந்த பின் பக்கத்தை திருப்பி இதை உள்ளேயே இப்படி நுழைச்சி இப்படி எடுக்கணும். உள்ளே போட்டு இப்படி இழுத்து இங்கே பாருங்கள். ஏன்னா இந்த முனை பக்கம் போட்டேன்னா துணியில் குத்திக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கரெக்டாக வராது. இந்த பின் சைடு, ஊசியோட பின் சைடு தான் போடணும். இப்போ இது போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இது நாட்டு கொடுக்கறேன்னா இதே இடத்துல குத்தி அந்த கெட்ட பக்கம் கொண்டு வந்துடணும். ஊசியை இப்படி பின்னாடி கொண்டு வந்துக்கிட்டு அந்த இடத்துலையே இன்னொரு குத்து ஊசி வச்சு குத்திக்கிட்டு இதோ நிற்குதில்ல, நம்ம நூலில் கோர்க்காமல், ஊசியில் கோர்க்காமல் நூல் இருக்குதுல்ல, அதை எடுத்து ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அந்த ஊசியை இழுத்து டைட் பண்ணி விடணும். நல்லா டைட்டாக இருக்க இன்னொரு வாட்டி கூட அப்படியே இதே மாதிரி தான். இதெல்லாம் பேசிக் தையல். நீங்கள் ஒரு டெய்லரிங் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு துணி கடையில் போயிட்டு ஒரு எம்மிங் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 30 ருபீஸ் கிடைக்கும் ஒரு ப்ளவுஸுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுருந்தா உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். நீங்கள் இதிலே ஒரு ப்ளவுஸுக்கு 30 ருபீஸ் சம்பாதிக்கலாம்.